வணக்கம் இனிய நேயர்களே. திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்துவிடு நாவலின் 8வது அத்தியாயம் இதோ உங்களுக்காக. தீபன் சொன்ன அந்த செய்தியை என்னவென்று உள்வாங்கிக் கொள்ளவே சில நொடிகள் பிடித்தது மல்லிக்கு. என்னடா தீபா சொல்ற? குரலே வெளிவரவில்லை. மூச்சு முட்டுவது போல் தோன்றியது அவளுக்கு. ஒன்றும் இல்லைக்கா, பயப்படாத. அன்னைக்கு அந்த ஆள் உங்ககிட்ட சண்டை போட்டார்ல, அப்போ எனக்கு எவ்வளோ கோவம் வந்தது தெரியுமா? ஆனால் கூட அவர் இப்படி செத்து போகணும்னு நினைக்கலக்கா. அந்த பொண்ணு ரொம்ப பாவம், ரொம்ப அழுதா தெரியுமா? இதை உங்ககிட்ட உடனே சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் கால் பண்ணேன். வீட்டுக்கு வா, மற்றதையெல்லாம் பேசிக்கலாம் என்றவனிடம் சரிடா பை என்று சொல்லி அழைப்பை துண்டித்தாள் மல்லி. அவளுடைய முகத்தில் தோன்றிய கலவரத்தையும் அவள் குரலில் ஏற்பட்ட அதிர்ச்சியையும் கவனித்து கொண்டிருந்த தேவா, என்ன மல்லி, இவ்வளோ ஷாக்கார அளவுக்கு உன் தம்பி என்ன சொன்னான் என்று கேட்க, ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்தவள், அந்த வனிதாவோட அப்பா இறந்துட்டாராம் என்று கூற, ஐயோ எப்படி என்றான் தேவா. அவனுக்கும் இது புதிய செய்திதான். ஆக்சிடென்ட்டா? மல்லியின் பதிலில் அதிர்ந்தான் தேவா. முந்தைய இரவுதான் அவனை நன்றாக கவனித்திருந்தான் தேவா. அம்முவின் செயின் மட்டுமின்றி ஆ என்ற எழுத்தின் மேல் வைரம் பதித்த அவளுடைய ஒரு மோதிரமும் ஒரு ஜோடி வளையல்களும் வனிதாவின் அப்பாவிடம் இருந்தன. அவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஆட்களை வைத்து அவனை அடி பின்னி எடுத்து விட்டான். அவ்வளவே. அப்பொழுதே அவனை கொன்று புதைக்கும் அளவுக்கு அவனுக்கு கோபம் வந்ததெனவோ உண்மைதான். ஆனால் அந்த அளவுக்கு செல்ல அவனுக்கு மனம் இடம் கொடுக்கவில்லை. அதனாலேயே அவனை விட்டுவிட்டான். உண்மையிலேயே அது விபத்து தானா? இல்லை. அவனுடைய மரணம் தேவாவிற்குள்ளும் பல கேள்விகளை எழுப்பியது. அம்முவை பற்றி தெரிந்து கொள்ள முடியாமல் போனது நினைத்து சோர்ந்துதான் போனாள் மல்லி. இப்போ என்ன ஆச்சு மல்லி? அவனுக்கு அம்மு இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அவன் அந்த செயினை அவகிட்ட இருந்து திருடி கூட வச்சிருந்திருக்கலாம் என்று தேவா சொல்ல, அவள் அதற்கும் தெளிவடையாமல் இருக்கவே, இதோ பாரு, அம்முன்னு இப்படியே இருந்தால் உன்னால் எந்த வேலையும் ஒழுங்காக செய்ய முடியாது. இதோ இந்த சில்க் சாரி டிசைன் செய்கிற வேலை பாதிலே நிற்குது இல்லை, அந்த மாதிரி என்று அவன் கடிந்து கொள்ள, உங்களுக்கு புரியாது தேவா என்றாள் மல்லி விரக்தியுடன். அம்முவின் நினைவிலேயே உழன்று கொண்டு தன்னை சுற்றி நடக்கும் வேறு எதையும் கவனிக்காமல் இருக்கும் அவள் நிலை அவனுக்கு அச்சத்தை கொடுக்க, என்ன புரியாது? நீ தான் கொஞ்சம் ஓவராக ரியாக்ட் செய்கிற. அப்படி என்ன அவள் ஊர் உலகத்தில் இல்லாத பெரிய ஃப்ரெண்டு, அவளை மறக்க முடியாத அளவுக்கு? ஆயாசமாக வந்தன தேவாவின் வார்த்தைகள். கண்களில் நீர் திரண்டது அவளுக்கு. நானே மறக்கணும்னு நினச்சா கூட அவள் என்னை மறக்கவே விடமாட்டா என்ற மல்லி தனக்கு அடிக்கடி வரும் கனவுகளை பற்றி தேவாவிடம் சொன்னாள். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே அம்முவை பிரிஞ்சது உங்களுக்கு தெரியும் தானே என்று கூறிவிட்டு, என்னோட +2 ரிசல்ட் வந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா பூவரசந்தாங்கல் போயிருந்தோம், எங்கள் குலதெய்வம் கோவிலில் பொங்கல் வைக்கிறதுக்காக. அங்கே இருந்து நாங்கள் திரும்பி வந்த அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அம்முவை பற்றி எனக்கு ஒரு கனவு வந்தது. அவள் என்னோட கையை இறுக்கமாக பிடிச்சிருக்க, யாரோ அவளை என்கிட்ட இருந்து பிரித்து எங்கேயோ இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு பயங்கரமான கனவு அது. அன்னையிலிருந்து தான் தொடர்ந்து இது போல கனவுகள் வந்துட்டே இருக்குது. சிலது நினைவில் இருக்கும், பல கனவுகள் மறந்தும் போகும் என்று மல்லி முடிக்க, இறுக்கமான முகத்துடன் மௌனமாக அவளையே பார்த்து கொண்டிருந்தான் தேவா. அவன் பேசாமல் இருக்கவே, ப்ளீஸ் நம்புக தேவா, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் நான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என்னால் போக முடியாது. அப்பாவுக்காக மருந்து வாங்கவே நிறைய செலவாகுது. அதனால் ஒரே ஒரு தடவை நான் அம்முவை நேரில் பார்த்துட்டா இந்த கனவுகள் வராதுன்னு நினைக்கிறேன். அதுக்காகவாவது நான் அவளை பார்க்கணும் என்று முடித்தாள் மல்லி. ஏதோ நினைவு வந்தவனாக, கடைசியாக உனக்கு எப்போ அந்த மாதிரி கனவு வந்தது என்று தேவா கேட்க, ஐயோ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லையே, கொஞ்ச நாளாக எனக்கு அந்த கனவெல்லாம் வரலைன்னு நினைக்கிறேன். அதையுமே சந்தேகமாகத்தான் சொன்னாள் மல்லி ஆச்சரியமான குரலில். அவள் அவனிடம் காண்பிக்க கொண்டு வந்திருந்த அந்த டிசைன்கள் அடங்கிய காகிதத்தை மேசையிலிருந்து எடுக்க, அதன் மேல் வைக்கப்பட்டிருந்த காகிதத்தால் ஆன ஒரு உரை கீழே விழ, அதிலிருந்து ஒரு மோதிரம் தனியாக வந்து விழுந்தது. அவசரமாக அந்த கவரை தேவா எடுக்க, அந்த மோதிரத்தை எடுத்த மல்லி அதிலிருந்த ஆ என்ற எழுத்தை பார்த்தவள் அதிசயித்து, அழகா இருக்கு, ஆன்னு போட்டிருக்கே, இது யாரோட மோதிரம் என்று கேட்க, ஆமாம் மல்லி, இப்பெல்லாம் உன் கனவுல அம்மு வரதில்லைன்னு சொன்னியே என்றபடி அவளை பார்த்து கண் சிமிட்டியவாறே அவளிடமிருந்து அந்த மோதிரத்தை அவளே கவனிக்காதவாறு வாங்கியவன், அவளுக்கு பதில் இப்பெல்லாம் உன் கனவுல நான் வரேனா என்ன என்று கேட்க, அவளை திசை திருப்பும் அவனது அந்த நோக்கம் நன்றாகவே வேலை செய்தது.
அவனிடமிருந்து இப்படி ஒரு கேள்வியை எதிர்பாராத பெண்ணவள் வெட்கத்தில் முகம் சிவந்து தடுமாறி போனாள். பின் தன்னை சமாளித்தவாறு, என்ன தேவா சார், நேரில் பார்த்து என்னை மிரட்டுறதெல்லாம் போறாதா? கனவுல வேற வந்து மிரட்டணும்னு உங்களுக்கு ஆசையா என்று கேட்க, அவளது அந்த வெட்கத்தை ரசித்தவாறே, உண்மையிலேயே நான் உனக்கு பாசா இல்லை நீ எனக்கு பாசான்னே எனக்கு சந்தேகம் வர அளவுக்கு நீ தான் என்னை வச்சு மிரட்டிட்டு இருக்க. இதில் கனவுல வேற வந்து நான் உன்னை மிரட்டுறதா? சான்ஸே இல்லை என்று சிரித்து கொண்டே சொன்னவன் மணியை பார்க்க 4:40 என்று காண்பித்தது. அந்த நேரம் அவள் அந்த மோதிரத்தை பற்றி மறந்திருந்தாலும் மறுபடி ஏதாவது கேட்டு வைத்தாள் என்றால், அதுவும் அந்த செயின் தன்னிடம் இருப்பது அவளுக்கு தெரிந்தால் வீண் சிக்கல் வந்துவிடும் என்று எண்ணிய தேவா, மல்லி, இந்த டிசைன்ஸை கம்ப்யூட்டரில் போட்டு ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணி வை, நான் அதை அப்புறமா பார்க்குறேன், இப்போ எனக்கு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது என்று சொல்லி அவளை அங்கிருந்து அனுப்பினான். பிறகுதான் அவனால் நிம்மதியாக மூச்சு விடவே முடிந்தது. அடுத்த நொடியே அங்கிருந்து கிளம்பி சென்றான் தேவா. வேலை முடிந்து வீட்டிற்குள் நுழைந்த மல்லி, தீபா தீபா என்று தம்பியை தேட, அவன் சுமையா வீட்டுக்கார்கிட்ட ஏதோ பாடத்தில் டவுட் கேட்க போயிருக்காம்மா என்றார் இரவு உணவை தயாரித்து கொண்டிருந்த பரிமளா. அவர்கள் அங்கே குடி வந்த பிறகு சுமாயாவின் கணவர் விஜித்துடன் தீபன் நெருக்கமாய் இருந்தான். ஜெகன் ஏதோ ஒரு புத்தகத்தில் மூழ்கியிருக்க நேராக சென்று ரெஃப்ரெஷ் செய்து கொண்டு உடை மாற்றி வந்த மல்லி அம்மாவுக்கு உதவியவாறே தீபன் சொன்ன செய்தியை சொல்ல, அதற்கு அவர், தீபன் என்கிட்ட சொல்லிட்டாம்மா, என்ன செய்யறது, ஏதோ அவரோட நேரம் சரியில்லை போல இருக்கு, பாவம் என்று முடித்து கொண்டார். சற்று நேரத்திற்கெல்லாம் அங்கே வந்த தீபனும் அந்த சம்பவத்தை பற்றி அதிகம் பேசவில்லை. அவன் பேச விரும்பவில்லை என்பதுதான் உண்மை. எதையெதையோ நினைத்து கலங்கி போயிருந்த மல்லிக்குத்தான் அன்று இரவு உறக்கம் பறிப்போனது. தேவாவின் ஆளை தொலைக்கும் பார்வையும் அவனது புன்னகை முகமுமே அவள் கண்முன் வந்து அவளை இம்சித்து கொண்டிருந்தது. அவளுக்கே அவளை நினைத்து பயமாய் இருந்தது. இந்த உணர்வுக்கு பெயர்தான் என்ன? அவனை விட்டு விலகத்தான் நினைக்கிறாள். ஆனால் அவனை நேரில் பார்க்கும் பொழுது அவளது அந்த எண்ணமெல்லாம் பொடி பொடியாகி போய்விடுகிறது. அவளுக்கு யாரிடமும் கிடைக்காத ஒரு பாதுகாப்பை அவனிடம் உணர்கிறாளே, அதனால்தானோ? உறக்கமின்றி புரண்டு புரண்டு படுத்திருந்தவளின் கைபேசி தகவல் வந்ததற்கான ஒலியை எழுப்ப அதை எடுத்து பார்த்தவள் குழம்பி போனாள். தேவா அனுப்பியிருந்த ஒரே ஒரு ஸ்மைலியில். அதை அவள் பார்த்து விட்டதை அறிந்து கொண்டான் போலும். அடுத்த நொடி, என்ன கனவுல நான் வந்துடுவேன்னு பயந்துட்டு தூங்காமல் இருக்கியா என்று அடுத்த மெசேஜ் வர, கோப முகத்தை பதிலாக அனுப்பியவள் கைபேசியை சைலண்ட் மோடில் போட்டுவிட்டு பயமும் குழப்பம் கலந்த மோடிற்கு மாறி போனாள் மல்லி. அடுத்த நாள் வழக்கம் போல வேலைக்கு வந்தவள் அந்த புடவையின் டிசைன்களை கணினியில் பதிவேற்றிவிட்டு அவன் சொன்னது போல் அதை பென்ட்ரைவில் காப்பி செய்து முடித்தாள். ஆனால் தேவாதான் அன்று அலுவலகம் வரவில்லை. மதியம் அவளை நோக்கி வந்த சுமாயா, தேவா நம்ம 2 பேரையும் கிளம்பி ராயல் அமிர்தாஸ் வர சொல்லிட்டார் மல்லி, உன்கிட்ட ஒரு பென்ட்ரைவ் கேட்டிருந்தாராமே, அதை எடுத்துகிட்டு வர சொன்னார் என்ற தகவலை கூற, நான் ஏன் அங்கே வரணும்? ஹோட்டலுக்கெல்லாம் என்னால் வர முடியாது, எனக்கு இங்கே தானே வேலை என்று அவள் சுமாயாவிடம் சொல்லிவிட, அடுத்த சில நிமிடங்களில் அவளது கைபேசி ஒலித்தது. தேவாதான் அழைத்திருந்தான். என்ன மல்லி இப்படி செய்யற என்றவனின் குரலில் கொஞ்சம் கோபமும் தெரிந்தது. இரவு முதலே அந்த வருடத்திற்கான கணக்குகளை தணிக்கை செய்யும் வேலையில் மூழ்கியிருந்தான் தேவா. அப்பொழுதுதான் அது முடிந்திருந்தது. வெகு விரைவிலேயே அந்த புடவையை வடிவமைக்க திட்டமிட்டிருந்தான். அவள் ஏன் புரிந்து கொள்ளாமல் படுத்துகிறாள்? இல்லை தேவா, ஹோட்டலுக்கெல்லாம் என்னால் வர முடியாது என்று அவள் சொல்ல, என்ன மல்லி இது, அதுவும் நம்ம ஹோட்டல் தான் தெரியும்ல, சும்மாவோட தானே வரப்போகிற, பேசாமல் கிளம்பி வா, இல்லைனா உன் வேலை கன்ஃபார்ம் ஆகாது, ஞாபகம் இருக்கட்டும் என்று அவன் மிரட்டுவது போல் சொல்ல, சுமாயாவுடன் அங்கே சென்றாள் மல்லி, கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாமல். அந்த 5 நட்சத்திர விடுதியின் கான்ஃபரன்ஸ் ஹாலிற்குள் நுழைந்தனர் பெண்கள் இருவரும். அங்கே இருந்த பெரிய திரையில் ஒளிர்ந்த விபரங்களை கையில் வைத்திருந்த காகிதங்களுடன் சரிபார்த்து கொண்டிருந்தான் தேவா. இருவரும் உள்ளே நுழையவும் மல்லியை கொஞ்சமும் திரும்பி பார்க்காது, சும்மா, மல்லி இங்கே இருக்கட்டும், நம்ம ஆடிட்டர் சில குவைரிஸ் போட்டிருக்காங்க, நீங்கள் போய் அதுக்கு பதில் சொல்லிடுங்க என்று கூற அவளும் அங்கிருந்து சென்றாள். உடனே தேவா மல்லியிடம் அந்த பென்ட்ரைவை கேட்க அதை அவனிடம் நீட்டியவாறு, என்ன இந்த வேலையை வச்சு என்னை த்ரெட்டன் பண்ணலான்னு பார்க்குறீங்களா? என்னை பெர்மனெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு பயந்துட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்பேன்னு அர்த்தமா? எனக்கு இந்த வேலையும் வேணாம், ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் என்று நிமிர்வாக சொன்னாள் மல்லி. அவளது அந்த வார்த்தைகளில் புன்னகையே அரும்பியது தேவாவுக்கு. சரி, வேலையை பார் என்றவன் அந்த பென்ட்ரைவை தனது மடிக்கணினியில் சொருகி
அதை இயக்க அங்கே இருந்த பெரிய திரையில் அவளது அந்த டிசைன்கள் மிக அழகாக ஒளிர்ந்தது. அதை பார்த்த நொடி அவளது கோபம் அத்தனையும் மறைந்து போக அவள் தேவாவிடம் அந்த புடவையின் வடிவமைப்பை பற்றி விளக்கத் தொடங்கினாள். அவள் பேசும் வார்த்தைக்கேற்ப அவளது கண்களும் நடனமாடிக்கொண்டிருக்க கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தொலைந்து போனான் தேவா. அங்கே இருந்த இருக்கையில் அமர்ந்து அவனது மடிக்கணினியை அவள் இயக்கி கொண்டிருக்க அவனது மூச்சுக்காற்று அவளது கன்னத்தில் உரச குனிந்து அவளருகில் நின்றிருந்தவனை வேலையில் இருந்த ஈடுபாட்டினால் முதலில் கவனிக்காதவள் பின்பு அதை உணர அவசரமாக அங்கிருந்து எழுந்து கொண்டாள் மல்லி. அதை நொடியில் உணர்ந்து கொண்டவன் கொஞ்சம் தள்ளி நின்று கொண்டான், அவளை தொந்தரவு செய்யாமல். அவள் மொத்தமும் விளக்கி முடித்து அங்கிருந்து கிளம்பவுமே, மல்லி, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் என்று தேவா சொல்ல, அவனது குரலில் இருந்த குழைவிலும் கண்களில் வழிந்த தவிப்பிலும் அவளுடைய எச்சரிக்கை உணர்வு விழித்து கொள்ள, அவன் என்ன பேசுவானோ என்று அஞ்சியவள், இல்லை தேவா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, நான் உடனே கிளம்பணும் என்று அவள் இழுக்க, இல்லை மல்லி, எனக்கு ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி உங்ககிட்ட பேசியே ஆகணும் என்று தேவா பிடிவாதமாய் சொல்லவும், என்ன என்பது போல் அவனை கேள்வியாக நோக்கியவளிடம், இங்கே வேண்டா, என் கூட வா என்று அவளது கையை இறுக பற்றியவாறு அவளை வேறு ஒரு பகுதிக்கு இழுத்து வந்திருந்தான் தேவா. சுற்றிலும் பார்த்தவள் அதிர்ந்தாள். அன்று அவளை கவர்ந்த அந்த நீச்சல் குளத்தருகில் நின்றிருந்தனர் இருவரும் தனிமையில். தனது கையை அவனிடமிருந்து விடுவிக்க அவள் போராட, அதிரடியாக அவளது விரலில் ஒரு மோதிரத்தை அணிவித்து அதன் பிறகே அவளை விட்டான் தேவா. மிரட்சியுடன் அவள் அந்த மோதிரத்தை பார்க்க, அன்றைய முதல் நாள் அவள் பார்த்த அந்த ஆ என்ற எழுத்தை தாங்கியிருந்த அதே மோதிரம்தான் அது. இது என் அம்மாவோட மோதிரம், அவங்க பேர் ஆதிலக்ஷ்மி, இதை அம்மா உனக்கு கொடுக்க சொல்லிட்டாங்க என்று அவன் சொல்ல, என்ன, எனக்கா, எனக்கு எதுக்கு என்று அவள் அதிர்வுடன் கேள்விகளாய் கேட்க, அவங்க மருமகளுக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுப்பாங்க என்று அவன் பதிலையும் கேள்வியாக்க திகைத்தாள் பெண்ணவள். இல்லை, அது ஒரு நாளும் நடக்காது என்றாள் மல்லி தீர்மானமாய். ஏன் நடக்காது? எல்லாம் கண்டிப்பாக நடக்கும் என்றான் தேவா உறுதியாய். அவன் வார்த்தையில் இருந்த பிடிவாதத்தை அவனது முகமும் பிரதிபலித்தது. அதை புறம் தள்ளியவள், எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு தேவா, இப்போ இருக்கிற நிலைமையில் என்னால் காதலிக்கவும் முடியாது, கல்யாணம் செஞ்சுக்கவும் முடியாது என்றாள் மல்லி தெளிவுடன். நீ சொல்கிறது பொய், எனக்கு தெரியும், நீ என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. தென் உன் பொறுப்புகளை பற்றி நீ கவலைப்படாத, அதெல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ சரின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு என்றவனின் வார்த்தைகளில் உடைந்தவள், என்னால் யாரையும் கல்யாணம் செஞ்சுக்க முடியாது தேவா என்று மறுபடியும் மறுக்கவும், அதில் பொறுமை இழந்தவனது கோபமான ஏன் என்ற வார்த்தையில், ஏன்னா நான் அம்மாவுக்கு சத்தியம் செஞ்சுருக்கேன், அவள் யாரை சொல்கிறாளோ அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அது உங்களுக்கும் தெரியும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து செல்ல அவள் எத்தனிக்க, என்ன என்று ஒரு நொடி திகைத்தவன் பிறகு, முட்டாளா நீ, ஒருவேளை அம்முவை நீ மீட் பண்ண முடியாமே போனா கல்யாணம் செஞ்சுக்காமே இருந்துருவியா என்று எகத்தாளமாக கேட்டான் தேவா. நிச்சயமா என்று சொல்லிவிட்டு ஒரு நொடியும் நிற்காமல் அந்த ஹோட்டலை விட்டு வெளியில் வந்த மல்லி பதட்டத்துடன் அங்கிருந்த சாலையை கடக்க முயல, தன் கட்டுப்பாட்டை இழந்தது போல் லாரி ஒன்று அவள் மீது மோதிவிட்டு நிற்காமல் பறந்தது. சில நொடிகளிலேயே அவளை பின்தொடர்ந்து ஓடி வந்த தேவாவின் கைகளுக்குள் செங்குருதி பெருக மயங்கியிருந்தாள் மரகதவல்லி. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.